ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையலை சுவாசம். இன்னைக்கு ராகி கூழ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த சம்மருக்கு நம்ம உடம்ப கூலாக வச்சுக்கிறதுக்கு இந்த மாதிரி ராகி கூழ், கம்மங்கூழ், ராகி களி, கம்மங்களி இந்த மாதிரி ரெசிபீஸ்லாம் அடிக்கடி சேர்த்துக்கணும். அப்போ தான் நமக்கு பாடி ஹீட் ஆகாமல் இருக்கும். ஆல்ரெடி நம்ம சேனலில் ராகி களி, கம்மங்களி, கம்மங்கூழ் ரெசிபீஸ்லாம் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த ரெசிபி பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நம்ம சேனலில் ராகி கூழ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ராகி கூழ் பண்ணுறதுக்கு நான் 3/4 டம்ளர் அளவுக்கு ராகி மாவு எடுத்திருக்கேன். இது கடையில் வாங்கின மாவு தான். இதில் நான் 3/4 டம்ளர் எடுத்திருக்கேன். இது ஒரு 200 கிராம் இருக்கும். இது வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். அதில் மாவு நல்லா கட்டி இல்லாமல் கரைக்கணும். அதுக்கு 1 டம்ளர் அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். வாட்டரை ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு டிஷ் இல்லைனா கையை வச்சு நல்லாவே கரைச்சி எடுத்துக்கோங்க. கட்டிகள் சேரக்கூடாது. இந்த மாதிரி கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் கரைச்சி எடுத்தாச்சு. கரைக்கும் போதே நீங்கள் உப்பு போட்டு கரைக்கிறனாலும் கரைச்சிக்கலாம். ஒரு பாத்திரம், அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் அரை பாத்திரம் அளவுக்கு வாட்டர் எடுத்துக்கலாம். ஒரு 4 டம்ளர் அளவுக்கு வாட்டர் எடுத்துக்கோங்க. வாட்டர் நல்லா ஹீட் ஆனவொடனே நம்ம கரைச்சி வச்சுருந்த ராகி மாவை நல்லா கலந்து விட்டுட்டு அதில் ஆட் பண்ணிக்கலாம். வாட்டர் லைட்டாக ஹீட் ஆகட்டும். அதுக்கப்புறம் ராகி மாவு இந்த மாதிரி ஆட் பண்ணும்போது கட்டிகள் எதுவுமே சேராது. இந்த மாதிரி நல்லாவே ராகி மாவு வாட்டரோட மிக்ஸ் ஆகி கலந்து வந்துடும். இதே மெத்தடை நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு 5 நிமிஷம் மட்டும் ராகி மாவை நல்லா நம்ம கிளறி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். நம்ம தேவையான அளவு உப்பு இந்த ஸ்டேஜில் ராகி கூழ்ல ஆட் பண்ணிக்கலாம். ராகி மாவு பாருங்கள், நல்லா கெட்டியாகி வந்துடுச்சு, பொங்கி வந்துட்டுருக்கு. இப்போ நம்ம சிம்மில் வச்சுட்டு லைட்டாக கலந்து கொடுத்தா மட்டும் போதும். அதிக நேரம் ராகி கூழை நம்ம கலந்து கொடுக்கணும்னு தேவையில்லை. சிம்மில் வச்சு ஒரு 1/4 மணி நேரத்துலேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் நல்லாவே ராகி மாவு வெந்து வரட்டும். நல்லா இந்த மாதிரி கொதித்து வந்தால் தான் நமக்கு மாவு நல்லா வெந்து வரும். அதனால் ஒரு சிம்மில் வச்சுட்டு ஒரு 20 நிமிஷம் வச்சுட்டு நம்ம வெயிட் பண்ணலாம். பாருங்கள், ஆஃப்டர் 20 மினிட்ஸ் ராகி கூழ் நல்லாவே வெந்து வந்துடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு லிட் போட்டு பாதி அளவு மட்டும் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ராகி கூழ் இருக்கட்டும். நான் இப்போ நைட்டு இது ரெடி பண்ணியிருக்கேன். இதை அப்படியே நான் விட்டுடுவேன். மார்னிங் எடுத்து தான் நான் சர்வ் பண்ணுவேன். அதனால் நைட்டு ஃபுல்லாக இது அப்படியே இருக்கட்டும். பாருங்கள், நைட்டு கிண்டின ராகி கூழ் சூப்பராக ஆறி நல்லா வந்துருச்சு. நம்ம இப்போ குடிக்கிற பதத்துக்கு நல்லாவே வந்துருச்சு. இந்த மாதிரி நைட்டு ராகி கூழ் கிண்டி வச்சுட்டு மார்னிங் சாப்பிடும்போது அதில் உள்ள சத்துக்கள் எல்லாமே நமக்கு முழுமையாக கிடைக்கும். நான் ராகி கூழை வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துக்கிட்டேன். அது கூட தேவையான அளவு தயிர் ஆட் பண்ணிக்கலாம். புளிக்காத தயிர் ஆட் பண்ணி நல்லாவே மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. ராகி கூழ் நம்ம இந்த அளவுக்கு இது பண்ணும்போது தான், இந்த அளவுக்கு வாட்டர் ஊற்றி நம்ம கிண்டும்போது தான் நம்ம குடிக்கும்போது அதில் எக்ஸ்ட்ராவாக வாட்டர் எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம். தயிர் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டால் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் ராகி கூழில். இப்போ நம்ம இதை எப்படி சர்வ் பண்ணலான்னு பார்க்கலாம். ராகி கூழோட தயிரெல்லாம் சேர்த்து ஆட் பண்ணி சாப்பிடும்போது உடம்புக்கு ரொம்பவுமே குளிர்ச்சியாக இருக்கும். நான் இன்றைக்கி இது கூட மாங்காய், வெங்காயம், இது கூடவே பாவக்காய் வத்தலும் எடுத்துக்கிட்டேன். இந்த பாவக்காய் ஃப்ரை நான் ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது போலவே வேறொரு நல்ல ஒரு ஹெல்த்தியான ரெசிபியோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.